ஹாய் ஹலோ கைஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் நேரு அப்படின்ற ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அது இப்போதான் ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ ஒரு சூப்பரான ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவாக வந்து இந்த நம்ம மனிதன் அப்படின்ற ஒரு படம் வந்துருந்துச்சு இல்லையா, உதயநிதி ஸ்டாலின் நடிச்சது. எப்படி இருக்கும் அது ஃபுல்லாகவே அந்த கோர்ட்டுக்குள்ளே நடக்கிறது, அந்த கேஸை வச்சு படம் ஃபுல்லாக கொண்டு போய் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மலையாளத்தில் ஒரு நேரு அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கு. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் அது அதே மாதிரியான ஒரு கதை கிடையாது. இது வந்து கொஞ்சம் ஒரு நீதிக்காக, ஒரு பெண்ணோட ஒரு நீதிக்காக அந்த படம் போராடி வெற்றி பெறுறதா அந்த படம். ஸோ அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ நம்மளே கேஸ் ஜெயிக்கல அல்ல சார்? இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜித்து ஜோசப். இவர் வந்து ஏற்கனவே நிறைய ஒரு ஹிட்டான ஒரு ரொம்ப ட்விஸ்ட் உள்ள படங்கள்லாம் நிறைய எடுத்து வெற்றி பெற்ற ஒரு டைரக்டர். பாவனாசம், கூமன், அப்புறம் இந்த மாதிரி நிறைய படம் எடுத்திருக்காரு. எல்லாமே சூப்பர் ஹிட்டான படங்கள். ஸோ அதே வரிசையில் தான் அந்த நேரு அப்படின்ற ஒரு படம் எடுத்திருக்காரு. இது வந்து ஒரு ட்விஸ்ட் கிடையாது, ஆனால் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் என்கேஜிங்காக ரொம்ப ஒரு நம்ம அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பு ஏற்படுத்திக்கிட்டு கடைசியில் ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸில் கொண்டு போய் முடிகிற படம் தான் இது. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோகன்லால், பிரியாமணி, அனஸ்வரியா ராஜன், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிற அந்த ஒரு படம் தான் நேரு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ஒரு கண்ணு தெரியாத ஒரு பெண்ணை வந்து ஒருத்தர் ரேப் பண்ணிடுறான். ஸோ அவன் வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன். அவனுக்கு வந்து அரசியல்லையும் சரி, அவங்க அப்பா வந்து பெரிய கோடீஸ்வரன். போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இது கேஸா மாறுது. ஸோ இப்போ வந்து இவளுக்கு வந்து இந்த கேஸுக்கு வந்து எந்த சாட்சியுமே கிடையாது. இவளுக்கு கண்ணு தெரியாது, இவளும் ஐ விட்னஸும் கிடையாது. ஸோ இவளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கலை வந்து பாத்தீங்கன்னா, அந்த சிலை செய்வாங்கல்ல, களிமண்ல வந்து சிலையா வடிக்கிறது, அந்த அது ஒரு ஆர்ட் ஃபார்ம் இல்லையா, அந்த இது மட்டும் இவளுக்கு தெரியும். ஸோ இவ வந்து அந்த டைம்ல வந்து இவனுடைய ஃபேஸ் எல்லாம் அந்த ரேப் பண்றப்ப அந்த ஃபேஸை வந்து இவன் தொட்டு பார்த்திருப்பா இவ. ஸோ அந்த கெஸ்ஸிங்கையும் வச்சு ஒரு சிலையா வடிவமைச்சு இவன் தான் அப்படின்ட்டு சொல்லுவா. ஸோ அவனையும் அந்த கேஸ்ல வந்து பிடிச்சிருவாங்க. பிடிச்சி ஆனா இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ கண்ணு தெரியாத பொண்ணு வரைஞ்ச இந்த ஒரு அந்த சிலையை வச்சு எப்படி இவனை தான் அக்யூஸ்ட் அப்படின்ட்டு நிரூபிக்கிறது அப்படின்றது தான் அந்த கோர்ட் வந்து வாதாடி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இன்வால்வ் ஆகுறது மோகன்லால் வந்து ஒரு வக்கீலா வந்து மோகன்லால் வராரு இந்த பொண்ணுக்கு சாதகமா வாதாடுறதுக்காக. அந்த பையன் சைடுல இருக்கிற வக்கீலும் நம்ம மோகன்லாலுக்கும் என்னென்ன மாதிரியான கான்ட்ரவர்சியெல்லாம் மாறுது, இப்போ என்னென்ன விட்னஸ் எல்லாம் கிடைக்குது, கடைசியா என்ன ஆகுது அப்படின்றத அந்த முழு படத்தோட கதை. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கோர்ட் ரூம் டிராமா இருக்கனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போய் அந்த என்கேஜிங்கா அந்த என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பதட்டத்தை வச்சுக்கிட்டு கடைசியில கொண்டு போய் ஒரு சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ்ல முடிச்சிருப்பாங்க அந்த படம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாக்குறப்ப இவங்க வந்து எல்லாருமே மோகன்லாலா இருக்கட்டும், அந்த கண்ணு தெரியாதவங்களா நடிச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களாம் அப்புறம் மற்ற ஆக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய ஆக்டிங்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்துச்சு இந்த படத்துக்கு. இந்த கதையை வந்து ரொம்ப சிம்பிளான கதை தான், ஆனா இந்த கதையை எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறதுக்கு வந்து நிறைய எல்லா டிபார்ட்மெண்ட் சைடுமே ஒரு ஒர்க் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த ஒர்க் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. கோர்ட்ல நடக்கிற சில விஷயங்கள் நமக்கு புரியாது இல்லையா, அதை நமக்கு புரியுற மாதிரி சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அந்த படத்துல. அதெல்லாம் நமக்கு வந்து புதுசா இருக்குது பாக்குறப்ப. மற்ற படங்கள் எல்லாம் சில இது காட்ட மாட்டாங்க. இந்த படத்துல அந்த கோர்ட்ல நடக்கிற அந்த அவங்களுடைய ரூல்ஸ், அந்த சட்டம், இந்த இதெல்லாம் பத்தி பேசுறப்ப சின்ன சின்ன ரூல்ஸ் எல்லாம் நமக்கு வந்து இதுல வந்து தெரிய வருது. அதெல்லாம் ரொம்ப புதுசா இருந்துச்சு படம் பாக்குறப்ப. கிளைமேக்ஸ் வந்து படத்தை வந்து இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு நமக்கு வந்து ஒரு ஃபுல் ஃபீலா இருந்துச்சு. படம் பார்த்து முடிகிறப்ப ஒரு நல்ல கிளைமேக்ஸா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபே நல்லா இருக்கும், ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் நல்லா இருக்கும். நமக்கு வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்றப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி போகும். என்ன நடக்கும் அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சாலுமே வந்து இதுல இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போற விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கிளிஷேவா இருக்காம புதுசா இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் அந்த மோகன்லாலும் நடிச்சிருக்கிறதுனால அவருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து உள்ள ஃபுல்லா இழுத்துட்டு போயிடும். படத்துக்குள்ள நம்மள அந்த கதைக்குள்ள நம்மள இழுத்துட்டு போயிடும். இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் தான். மியூசிக்கா இருக்கட்டும், அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஒரு இந்த சோல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அந்த படத்துக்கு, அந்த இதை வந்து ரொம்ப சூப்பரா நம்ம மனசுக்குள்ள கடத்தி இருக்கும். அந்த மியூசிக் வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. மியூசிக் கரெக்டான ஒரு மீட்டர்ல மியூசிக் போட்டு நம்மளை வந்து இந்த கதைக்குள்ள இழுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல என்ன ஒரு பிரச்சனை பெருசா இந்த படத்துல எதுவும் இருக்காது. என்னன்னா இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி தான். ஒரு கேஸ் எடுத்து அதுக்கான ஒரு நீதி கிடைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். கிளைமேக்ஸ் எப்படினாலும் மோகன்லாலும் அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்க போகுது அப்படின்ட்டு தான் தெரியும். ஆனா அது எப்படி கிடைக்குது அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கணும்.
பார்க்கணும். எனக்கு பார்க்குறப்ப இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன், கோர்ட் ரூம் ட்ராமா, ஒரு ட்ராமாவா அதுக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிற அந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மோகன்லால் ஆக்டிங்கு, அப்புறம் அந்த பொண்ணோட ஆக்டிங்கு, மற்ற அந்த ஆப்போசிஷனில் இருக்கிற அந்த ஒரு வக்கீல், ஓவராலாக எல்லா கேரக்டருமே சூப்பராக நடிச்சிருக்கனால இந்த கதைக்குள்ள ஈஸியாக நம்ம போய் அப்படியே அந்த கதைக்குள்ளே ட்ராவல் ஆகி போயிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம் தான் இது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இது ஃபேமிலியோடையும் பார்க்கலாம். எந்த விதமான வல்கரான சீன்ஸோ எதுவுமே இருக்காது. ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் டப்புடுமே சிங்க் ஆயிருக்கு நல்லாவே. தமிழ் டப்பில் ரொம்ப பர்ஃபெக்டாக டப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கலாம்.